வணக்கம், நான் உங்கள் டாக்டர் கேஷா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சர்க்கரை நோய் பற்றி. இந்த சர்க்கரை நோய் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மெயின் காரணம் சொல்லலாம். ஒன்று, கணையத்தோட செயல்பாட்டு திறன் குறையிறதுனால, இதனால பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கணையத்தோட செயல்பாட்டு திறன் நல்லாவும் இருக்கும், இன்சுலின் ப்ரொடக்ஷனும் நல்லாயிருக்கும், ஆனால் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்காது. அதனாலேயே நம்ம பிளட்டில் குளுக்கோஸோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இது ரெண்டு தான் மெயின் காரணம். என்னென்ன உணவுகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இட்லி, தோசை, ஆப்பம், இடியப்பம் இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கார்போஹைட்ரேட். இது நம்ம உடம்புல குளுக்கோஸோட லெவலை அதிகப்படுத்தும். கோதுமை தோசை நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்ன ஃப்ரூட்ஸ் மெயினாக எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கொய்யாப்பழமும் எடுத்துக்கலாம், ஆப்பிளும் எடுத்துக்கலாம். இது ரெண்டுலேயுமே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது. இதனால நமக்கு சுகர் லெவலை மெயின்டைன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையிலும் சாயங்காலம் நீங்கள் ஆவாரம்பூ டீ குடிக்கலாம். இதுவும் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கொடி காய்கறிகள் நீங்கள் நல்லாவே எடுக்கலாம். மெயினாக வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காயில் உங்களுக்கு பாலிசாச்சுரேட்ஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு சுகர் லெவல் நல்லாவே மெயின்டைன் ஆகி கண்ட்ரோல் ஆகும். பூசணிக்காய், வாழைத்தண்டு இது எல்லாமே நீங்கள் உணவில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ் தயிர் நல்லாவே எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இது மூணையும் பவுடர் பண்ணி டெய்லி நைட்டு தூங்கும்போது ஒரு கிளாஸ் வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு சுகர் லெவல் நல்லாவே மெயின்டைன் ஆகும். பருப்பு உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மூலயமா யார் யாருக்கு அதிகமாக இருக்கோ அந்த பசி கண்ட்ரோலில் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பச்சை பயிறு, நிலக்கடலை இது எல்லாமே எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஹை ப்ரோட்டீன். இது எல்லாமே சுகர் பேஷண்ட்ஸ் நல்லாவே எடுத்துக்கலாம். நன்றி.